எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 10ல் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் இன்ட்ரோடக்ஷன் டாபிக் பீரியாடிக் டேபிள்ஸ்னால் என்ன, பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், அப்புறம் அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, அதை பற்றிலாம் பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டிஸ்கவரி அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆட்டம், அதை பற்றி பார்ப்போம். ஆட்டமோடைய டிஸ்கவரி. ஸோ இது உங்கள் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் ஆட்டமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆட்டமை நம்ம பிளேஸ் பண்ணுறது தான் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்கவரி ஆஃப் ஆட்டம் ஃபஸ்ட்டு ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் தான் ஆட்டமை கண்டுபிடிச்சார். அவர் தான் ஃபாதர் ஆஃப் அட்டாமிசம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நான் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே க்ரீக் பீப்புள்ஸ் பிசி பிஃபோர் கிறிஸ்டே கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை பற்றி பேசியிருக்காங்க. அப்படின்னாலுமே ஆட்டமோட கான்செப்டை டீட்டெயில்டாக கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜான் டால்டன் தான். அதனால தான் ஜான் டால்டனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஜேஜே தாம்சன் அப்படிங்கிறவர் ரொம்ப ஃபேமஸ். எதுக்கு அப்படின்னா அந்த வாட்டர்மெலான் மாடல் எக்ஸ்பெரிமெண்ட், நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா ஒரு வாட்டர்மெலான் இல்லை ப்ளம் கேக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னார்னா, ஒரு வாட்டர்மெலானை ரெண்டாக கட் பண்ணோம்னா அந்த பிளாக் கலர் சீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எலக்ட்ரான்ஸாக இருக்கும். அந்த சர்ஃபேஸ் ஆட்டமாக இருக்கும். ஸோ அந்த ஆட்டம்ங்கிற சர்ஃபேஸ்க்குள்ளே எலக்ட்ரான்ஸ் அன்ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் ஒவ்வொரு இடத்துல அப்படிங்கிறது அந்த வாட்டர்மெலான் வச்சு அவர் கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தார். யார்? ஜேஜே தாம்சன். அடுத்தது ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு சயின்டிஸ்ட். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை, அதெல்லாமே நியூக்ளியஸை சுற்றி ஒரு ஆர்பிட்டில் தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சார். எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கிற ஆர்பிட், எலக்ட்ரான் ஆர்பிட் யார் ஷெல்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பேர் வச்சு ஆர்பிட்ஸ்லாம் ரொட்டேட் ஆகிருக்குன்னு சொன்னார். அடுத்து நீல்ஸ் போர் என்ன சொன்னார் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு சரி, ஆனால் அது ஒரு இப்படி ரொம்ப நேரம் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது அதோட எனர்ஜி லூஸ் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா மேலக்கிற ஷெல்லிலேருந்து கீழக்கிற ஷெல்லுக்கு ஜம்ப் ஆயிரும். அப்படியே ஜம்ப் ஆகி என்ன ஆயிரும்னா நியூக்ளியஸ்குள்ளே போயிடும் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுக்கு இவ்வளோதான் ஆட்டம்ஸை பற்றி ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்டா அப்படின்னா இல்லவே இல்லை. நிறைய பேர் ஆட்டம்ஸை பற்றி, எலக்ட்ரான்ஸை பற்றி, புரோட்டான், நியூட்ரான், இந்த மாதிரி நிறைய சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸை பற்றி எல்லாமே ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஃபேமஸானவங்கெல்லாம் தான் இவங்க. ஸோ அதனால தான் நான் அவங்கள மட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 1860ஸ்லேயே 60 எலமெண்ட்ஸை நம்ம டிஸ்கவர் பண்ணிட்டோம். இந்த உலகத்தில் 60 எலமெண்ட்ஸ் 1860லே டிஸ்கவர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு பொசிஷனில் பிளேஸ் பண்ணணும், இல்லை ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணணும், ஏதாவது ஒரு வகையில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாங்க. அப்போ ஒரு ரோஸ் அண்ட் காலமில் அரேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது இருக்கணும், செகண்ட் அது இருக்கணும், ஆட்டம் ஃபஸ்ட்டு ஆர்கான் இருக்கணும், அதுக்கப்புறம் கிரிப்டான் இருக்கணும், அதுக்கப்புறம் ஜெனான் இருக்கணும், அப்புறம் ஹீலியம் இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஆட்டம்ஸ் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணணும், எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணணும்னு திங்க் பண்ணாங்க. அப்போ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி நம்ம அதை பிளேஸ் பண்ணலாம், ஒரு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி நம்ம பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசிஷனுக்கு வராங்க. ஸோ மெண்டலீவ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்துகிறோம், ரோஸ் அண்ட் காலம்ஸில் நம்ம ஆட்டம்ஸை போட போகிறோம். அதனால அதுக்கு என்ன பேர் சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை பொதுவாக என்னென்னு திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா பீரியாடிக் டேபிள் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சு மெண்டலீவ் ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஆட்டமை எல்லா ஆட்டம்ஸையும் பிளேஸ் பண்ணி அவர் ஒரு டேபிளை ஃபார்ம் பண்ணி தராரு. அந்த டேபிளுக்கு பேர் அவர் பேரை வச்சுக்கிறாங்க மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ப்ராப்பர்ட்டியில் வைக்கிறாரு அப்படின்னா அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ்னால் அதோடைய வெயிட், அதாவது அதோடைய வெயிட்டை பொறுத்து அந்த அட்டாமிக் மாஸ் ஆர் அட்டாமிக் வெயிட் இல்லை மாஸ் நம்பர் மூணுமே ஒன்று தான். இட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் கேபிட்டல் லெட்டர் ஏ. ஸோ அந்த அட்டாமிக் மாஸை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரித்து போடுறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 கிலோ இருக்கிறது அதாவது 1 கிராம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிராமில் இருக்காது, அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஆனால் 1 கிராம் இருக்கிற ஆட்டம் ஃபஸ்ட்டு, 3 கிராம் இருக்கிறது செகண்டு, 4 கிராம் இருக்கிறது தேர்டு, 7 கிராம் இருக்கிறது ஃபோர்த்து. இந்த மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டரில் அட்டாமிக் மாஸ் ரிலேட்டடாக அவங்க ஒரு டேபிளில் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு அட்டாமிக் மாஸ் படி அசெண்டிங் ஆர்டரில் தான் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச எல்லா எலமெண்ட்ஸுமே சரியாக பிளேஸ் ஆகிருக்கணும். ஆனால் இவருடைய பீரியாடிக் டேபிளில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன அப்படின்னா அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆர்கான் எடுத்துக்கோங்களேன், 39.95 அதோடைய அட்டாமிக் மாஸ். ஏஎம்யூன்னு சொல்லுவாங்க யூனிட்டு. ஏஎம்யூனா அட்டாமிக் மாஸ் யூனிட்.
ஸோ ஆர்கானோடைய அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா 39.95. ஆனால் பொட்டாசியமோடது 39.10 AM. கணக்குப்படி உங்களுக்கே தெரியும் பொட்டாசியம் தான் முன்னாடி வரணும், 39.1. ஆர்கனுக்கு அதுக்கப்புறம் பின்னாடி 39.9. ஆனால் இவருடைய பீரியாடிக் டேபிள் வந்து ஆர்கன் வந்து பொட்டாசியமுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ இவர் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் அட்டாமிக் மாஸ் வச்சு போட்டிருந்தாருன்னா அது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஆனால் இவருடைய டேபிள் வந்து அப்படி இல்லை, தப்பாக இருக்குது. ஸோ இது வந்து சரியாக வராது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போது இவர் பண்ணினால இன்னும் நிறைய ஐடியாஸ் வந்து அப்கமிங் டேஸில் அடுத்த ஜென்ரேஷனில் வர சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் ஐடியா வந்துச்சு. என்ன அப்படின்னா, வேறு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அட்டாமிக் மாஸை தவிர வேறு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டின் அடிப்படையில் நம்ம வந்து நம்மளுடைய ஆட்டம்ஸ் எல்லாத்தையுமே, நம்ம எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம டேபிளில் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ யார் வந்து அதுக்கு இது பண்ணுறாரு அப்படின்னா, ஹென்ரி மாய்ஸ்லே அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் 1912 1912 வந்து அட்டாமிக் நம்பருங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம பீரியாடிக் டேபிளில் வந்து நம்ம ஆட்டம்ஸ் எல்லாத்தையும் போடலாம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராரு. ஸோ அட்டாமிக் நம்பர் இஸ் ரெப்ரசன்டட் பை இசட். ஸோ இசட் அட்டாமிக் நம்பர்னா என்னன்னா, ஒரு எலமெண்ட், ஒரு ஆட்டமில் எவ்வளவு ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அட்டாமிக் நம்பர், இல்லைனா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர். ஸோ இந்த யூனிக்னஸ் வந்து எல்லா ஆட்டம்ஸ்லேயுமே வந்து கிடச்சிச்சு. ஸோ அட்டாமிக் நம்பர் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம அந்த பீரியாடிக் டேபிளை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டேபிளை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன டேபிள்னு பேர் வச்சாங்கன்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இவர் ஒரு லா வந்து டிக்ளேர் பண்ணுறாரு, மாடர்ன் பீரியாடிக் லா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதன் அடிப்படையில் தான் நான் என் டேபிளை ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான டேபிள். அது என்னங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிற பீரியாடிக் டேபிள். எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் இருக்கும், டோன்ட் வரி. ஸோ இதில் வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்களில் வந்து பார்ப்போம். என்னென்ன அப்படின்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருப்பான், செகண்ட் வந்து ஹீலியம் இருப்பான். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். இந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் இருக்கும், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா அட்டாமிக் நம்பரின் அடிப்படையில் தான். அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் அன் எலமெண்ட் ஆர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ரெசன்ட் இன் அன் எலமெண்ட். ஸோ ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அட்டாமிக் நம்பர்னா 1. ஹீலியமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 2. ஸோ அதனால தான் நான் வந்து ரைட் மோஸ்ட் கார்னரில் போட்டிருப்பாங்க பீரியாடிக் டேபிளில். அடுத்தது லெஃப்ட் மோஸ்ட் கார்னர் செகண்ட் ரோ பாருங்கள், லித்தியம் 3, பெரிலியம் 4, போரான் 5, கார்பன் 6, நைட்ரஜன் 7. ஸோ இது எல்லாமே ப்ராப்பரான யூனிக் ஐடென்டிஃபிகேஷனாக இருந்துச்சு. ஸோ அட்டாமிக் நம்பர் அடிப்படையில் போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு யார் சொன்னால், ஹென்ரி மாய்ஸ்லே சொன்னார். அதனால் இந்த டேபிள் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஸோ அவர் ஒரு லாவை சொல்கிறாரு. என்ன லா உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த லா, மாடர்ன் பீரியாடிக் லா. என்ன அப்படின்னா, நான் வந்து ஆட்டம்ஸை எதன் அடிப்படையில் போட்டிருக்கேன் அப்படின்னா அட்டாமிக் நம்பரின் அடிப்படையில் தான் வந்துட்டு நான் வந்து ஆட்டம்ஸை போட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் இன் தி பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர். மெண்டலிவ் என்ன சொன்னார்னா, நான் அட்டாமிக் மாஸின் அடிப்படையில் போட்டிருக்கேன்னு சொன்னார். அது சரியாக வராதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு இப்போ மாஸ்ல என்ன சொல்கிறாருன்னா அட்டாமிக் நம்பரின் அடிப்படையில் போட்டால் தான் பெஸ்ட்டாக வரும்னு சொன்னார். ஃபைன். இப்போது பீரியாடிக் டேபிளை பாருங்கள். இந்த பீரியாடிக் டேபிளில் இந்த ஹரிசாண்டல் லைன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரிசாண்டல் ரோஸ் ஆர் கால்டு பீரியட்ஸ் அண்ட் வெர்டிக்கல் காலம்ஸ் இஸ் கால்டு குரூப்ஸ். இப்போ இதில் எவ்வளவு பீரியட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 பீரியட்ஸ் இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ குரூப்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 குரூப்ஸ் இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா, ஹரிசாண்டல் rows are periods and vertical columns are groups and 7 periods are there and 18 groups are there அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இதை பற்றி நம்ம வந்து டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஒரு பீரியடில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கு என்ன பேருன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஒரு குரூப்பில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு என்னென்ன பேருன்னு சொல்லுவாங்கங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த பீரியாடிக் டேபிளையுமே வச்சு ரிலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பாங்க, ஃபஸ்ட்டு பீரியடு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மொத்தம் 7 பீரியட் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த 7 பீரியடு நான் இங்கே வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு ஒண்டர்ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் வந்து நோட்ஸாக எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன பாருங்கள், 7 பீரியட்ஸ். ஸோ பீரியட் 1, பீரியட் 2, பீரியட் 3, பீரியட் 4, பீரியட் 7 வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பீரியடில் பார்த்தீங்கன்னா 1 and 2 இருக்கும். 2 எலிமெண்ட்ஸ் இருக்கும், 1லேருந்து 2 வரைக்கும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனில் ஆரம்பித்து ஹீலியம் வரைக்கும் இருக்கும். அதை ஷார்ட்டஸ்ட் பீரியட்னு சொல்லுவாங்க.
இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, ஹீலியம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பீரியடில் 2 எலமெண்ட் இருக்குது. ஸோ இதனால் இதை வந்து ஷார்ட்டஸ்ட்டு பீரியட்னு சொல்லுவாங்க. செகண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா லித்தியம்லேருந்து ஆரம்பித்து நியான் வரைக்கும் இருக்கும். இவனையே என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. இதில் எவ்வளோ எலமெண்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 எலமெண்ட் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? ஸோ செகண்ட் பீரியடில் வந்துட்டு எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 8 எலமெண்ட்ஸ் இருக்கும். லித்தியமில் ஆரம்பித்து நியானில் முடியும். செகண்ட் பீரியட் என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்டு பீரியட் வந்து சோடியமில் ஆரம்பித்து ஆர்கானில் முடியும். இதையே என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 தான் இருக்கும், சேம் 8. ஃபோர்த்து பீரியட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாங் பீரியட்னு சொல்லுவாங்க. ஏன் லாங் பீரியட்னு சொல்கிறாங்கன்னா 8 விட கூடுதலான எலமெண்ட்ஸ் அதில் இருக்கும். மொத்தம் 18 எலமெண்ட்ஸ் இருக்கும். எதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா கே இஸ் நோன் அஸ் கேலியம், அதுக்கு பேர் வந்து பொட்டாசியம்னு சொல்லுவாங்க. பொட்டாசியமில் ஆரம்பித்து கிரிப்டான் வரைக்கும் முடியும். ஸோ ஃபோர்த் பீரியட் இஸ் நோன் அஸ் லாங் பீரியட் அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 18 எலமெண்ட்ஸ். எண்ணி பார்த்தீங்கன்னா 18 இருக்கும். ஸோ ஃபிஃப்த் பீரியட் இஸ் நோன் அஸ் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லாங் பீரியட். அதுவும் 18 தான் இருக்கும். அதே தான் அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் வரும் 18 தான் இருக்குது அப்படின்னு. ஸோ ருபீடியமில் ஆரம்பித்து ஜெனான் வரைக்கும் இருக்கும். ருபீடியமில் ஆரம்பித்து ஜெனான் XE அது வரைக்கும் இருக்கும். ஸோ இவனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாங் பீரியட் தான் சொல்லுவாங்க. அடுத்தது 6th பார்த்தீங்க அப்படின்னா 6th to 7th பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 18 இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் அதில் ஆக்சுவலாக 32 எலமெண்ட்ஸ் இருக்கும். எப்படி 32 அப்படின்னு கேட்குறீங்கன்னா இங்கே 55 கொடுத்துருக்காங்களா, இங்கே 56, இங்கே 57லேருந்து 71ங்கிறது வந்து இதை வந்து இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோ எண்டுக்குள்ளே சொல்லி முடிச்சிருவேன், டோன்ட் வரி. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே சீசியம் பேரியமெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து இந்த லாந்தனைட் சீரீஸ் அவனோட ஆட் பண்ணோம்னா இந்த 18 ப்ளஸ் இவெல்லாம் ஆட் பண்ணோம்னா மொத்தம் 32 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாங்கஸ்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. சேம் தான் 7th பீரியட் லாஸ்ட் பீரியட். இவனையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாங்கஸ்ட் பீரியட் சொல்லுவாங்க. இவனிலையுமே பார்த்தீங்கன்னா 32 எலமெண்ட்ஸ் வந்து அக்காமடேட் பண்ண முடியும். 32 இருக்காது. புதுசாக வந்து 4 எலமெண்ட் வந்து IUPAC ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்கள் புக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரீசென்ட்லி IUPAC ஆடட் 4 எலமெண்ட்ஸ் இன் திஸ் பீரியட். எத்தனாவது பீரியடில்? 7வது பீரியடில். ஸோ அதே தான் ஃப்ரான்சியம், ரேடியம், இந்த ஆக்டினைட் இருக்கு இல்லையா, ஆக்டினைட் சீரீஸ். ஸோ இதிலேருந்து இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் RF இதுலேருந்து ஆரம்பிக்கும். ரூதர்ஃபோர்டியம் இதுலேருந்து ஆரம்பித்து ஆக்டீசியம் வரைக்கும் இருக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 38 வந்து இதில் அக்காமடேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுக்குறேன். என்ன அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸை பார்ப்போம். அதே தான் அந்த டேபிள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பீரியட் வந்து 1 to 2 இருக்கும். ஹைட்ரஜன் டு ஹீலியம் ஷார்ட்டஸ்ட் பீரியட். செகண்டு ஷார்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. தேர்டு ஷார்ட் பீரியட். ஃபோர்த்து வந்து லாங் பீரியட். ஃபிஃப்த்து லாங் பீரியட் தான். ஏன்னா ரெண்டுக்குமே வந்து 18 தான் இருக்கும். 6th 7th 32 இருக்கும். ஆனால் டேபிளை பார்க்குறதுக்கு 18 இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கேருந்து ஒரு பிரான்ச் ஓப்பன் ஆகிருக்கும், லாந்தனைட் சீரீஸ், ஆக்டினைட் சீரீஸ். 6th பீரியடில் லாந்தனைட் சீரீஸ் இருக்கும். ஸோ மொத்தமாக 32, அதனால் லாங்கஸ்ட் பீரியட். 7th பீரியட்லேயுமே ஆக்டினைட் சீரீஸ் இருக்கும், அதையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 32 இருக்கும், அதனால் லாங்கஸ்ட் பீரியட். இப்போது நம்ம பீரியட்ஸ் பார்த்துட்டோம். பீரியட்ஸ்னால் ஹரிசாண்டல் ரோ. இந்த வகையில் மொத்தம் 7ன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த வகையில் பார்க்குறோம். இப்படி பார்த்தா மொத்தம் 18 குரூப்ஸ் இருக்கும். போட்டிருக்கா? 18 குரூப்ஸ் இருக்கும். ஸோ இந்த 18 குரூப்பையுமே நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேபிளை ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண டீட்டெயிலாக. ஃபஸ்ட்டு குரூப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் இருக்கான் இல்லையா, இவன் எல்லாத்தையுமே ஆல்கலி மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம், இவங்க எல்லாமே ஆல்கலி மெட்டல். ஏன் ஆல்கலி மெட்டல்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே வாட்டர் கூட ரியாக்ட் ஆனாங்க அப்படின்னா ஒரு பேஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. பேஸ் அப்படின்னா ஹைட்ராக்சைடு OH வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் எடுத்துக்கோங்க, அவன் வந்து பேஸ் ஃபார்ம் பண்ணுவான் NaOH அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ஷனு எலமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு படிக்கும்போது நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஸோ என்னன்னு நீங்கள் நான் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு ஏன் இதுக்கு பேர் வச்சுன்னா இவங்க எல்லாமே வந்து ஒரு பெசிசிட்டியை ஃபார்ம் பண்ணுறதுனால இவங்க எல்லாத்தையும் ஆல்கலி மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் குரூப் பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரோனியம், பேரியம், தென் ரேடியம். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்கலைன் எர்த் மெட்டல். ஏன் இவங்களெல்லாம் அல்கலைன் எர்த் மெட்டல் அப்படின்னா இவங்களுமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெசிசிட்டியை தான் ஃபார்ம் பண்ணுவாங்க, அதாவது அல்கலைன் கண்டென்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்காங்க. அதனாலேயே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்கலைன் எர்த் மெட்டல். ரெடியூசிங் ஏஜென்ட்னா ஒன்றும் இல்லை, ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறவனா இருப்பான், இல்லை ஹைட்ரஜனை ஆட் பண்ணுறவனா இருப்பான்.
ஸோ இந்த ரெண்டு தன்மை இருக்கிறவனை வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ மெக்னீசியம் இஸ் அ குட் ரெடியூசிங் ஏஜென்ட், கால்சியம் இஸ் ஆல்சோ எ குட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ 3லேருந்து 12 வரைக்கும் பார்த்தீங்க, இந்த 3லேருந்து 12 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவன் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவான், டிரான்சிஷன் மெட்டல்ஸ். ஸோ 3, 4, 5, 6 till 12 வரைக்கும், இந்த ஸ்கேண்டியம்லேருந்து ஆரம்பித்து கேலியம் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோட்டலையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னன்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ். இவங்க எல்லாமே டி பிளாக் எலிமெண்ட்ஸ். இவன் எஸ் பிளாக் எலிமெண்ட், இவன் வந்து பி பிளாக் எலிமெண்ட். இவன் எஸ்ஸு, இவன் டி, இவன் பி பிளாக். இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் ஜம்ப் ஆகிக்கும், டிரான்சிஸ்ட் ஆகிக்கும். அதனால தான் இவனை டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவன் எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் வந்து அவங்க கூடலாம் போய் ஜாயின் ஆகி வேறு இது ஃபார்ம் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இவன் எடுத்துக்கோங்க, யார் அப்படின்னா காப்பர் எடுத்துக்கோங்க. காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் கூட சேருவோம், காப்பர் ஆக்சைடு, குப்பரிக் ஆக்சைடு அந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும். காப்பர் வந்து அதே மாதிரி சல்ஃபைடு கூட சேருவான், காப்பர் சல்ஃபேட் சால்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க கூடயே ஆட் ஆவான், இவங்க கூடயே ஆட் ஆவான். ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா எஸ் பிளாக் கூடிய டி பிளாக் கூடிய பி பிளாக் கூடிய ஆட் ஆகிறதுனால டி பிளாக் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த டி பிளாக் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்துட்டு 11th இவன் யார் அப்படின்னா 13th ஒன். 12 வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். 13th ஒன் போரான் ஃபேமிலி. இது ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். அந்த டாப்பஸ்ட் இவனை வந்து ஒவ்வொரு ஃபேமிலியாக சொல்லிடுவாங்க. போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி. இவங்க 3 பேரும் ஒன்று. ஸோ போரானு கீழே வரவங்களா போரான் ஃபேமிலி, கார்பன் கீழே வரவங்களா கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் கீழே வரவங்களா நைட்ரஜன் ஃபேமிலி. ஆக்சிஜன் கீழே வரவங்க ஆக்சிஜன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜனுக்கு கீழே வரவங்களுக்கு பேர் ஆக்சிஜன் ஃபேமிலி. ஆக்சிஜன் ஃபேமிலிக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா சால்கோஜன் ஃபேமிலி. சால்கோஜன் என்ன ஏன் சொன்னாங்க அப்படின்னா இவங்க எல்லாமே வந்து ஓர் ஃபார்மர்ஸ். ஓர் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஓரில் வந்துட்டு கண்டிப்பாக மெட்டல்ஸ் வந்து நிறையா இருக்குது, நம்மளுக்கு தேவைப்படுற மெட்டல்ஸ் நிறையா இருக்குது, அதை ஓருன்னு சொல்லுவாங்க. அந்த ஓர் எல்லாமே வந்து எதில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா ஒன்று ஆக்சைடாவோ இல்லை சல்ஃபைடு ஓராவோ இல்லை இந்த மாதிரி ஓர்ஸில் வந்து, அதாவது ஓரில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன், சல்ஃபர் இதெல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஆக்சிஜன் ஃபேமிலி எல்லாருமே ஓர் ஃபார்மர்ஸ். ஓர் ஃபார்மர்ஸுக்கு கிரேக்கில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சால்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அதனால என்ன பேர் வச்சுட்டாங்க, கிரீக் வேர்ட் சால்கோஜன் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 17th குரூப் ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டாட்டின், தென் டெமசைட். அது ஓகே ஃபைன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஎன்இல முடியும். ஐஎன்இல முடிகிற இதெல்லாமே ஐஎன்இல முடியுது. இதை வச்சே சொல்லிடலாம் இவங்க எல்லாமே வந்து சால்ட் ஃபார்ம் பண்ணுறவங்க. சால்ட் ஃபார்ம் பண்ணுறவங்கிறனால இவனை கிரீக்கில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சால்ட் ஃபார்ம் பண்ணுறவங்கள ஹேலோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேலோஸுங்கிறனால இந்த குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா ஹேலோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடைசியாக 18th குரூப்பை வந்து நோபல் கேஸ், இன்னர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து இந்த வீடியோ எண்டுக்குள்ளே நான் சொல்கிறேன், டோன்ட் வரி. ஸோ 18th குரூப் பார்த்தீங்கன்னா நோபல் கேஸ் ஆர் இன்னர் கேஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்த குரூப்ஸோட ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குரூப் என்ன அப்படின்னா ஆல்கலி மெட்டல்ஸ். ஏன்னா அவன் வந்து பேஸ் ஃபார்ம் பண்ணுவான், OH காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்கலைன் எர்த் மெட்டல் செகண்ட் குரூப்பு. அவனுமே இதே தான் பேஸ் தான் ஃபார்ம் பண்ணுவான். அதே மாதிரி அவன் குட் ரெடியூசிங் ஏஜென்ட். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா 3ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கிற குரூப்ஸ் அவனை டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவான். காரணம் என்னென்னா அவன் எஸ்ஸு பி பிளாக்களோட இருக்கிற எலமெண்ட்ஸ் கூட சேர்ந்து காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிறனால. ஸோ 13th குரூப் போரான் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. போரானுக்கு கீழே வரவங்க எல்லாருமே. 14th வந்து கார்பன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. 15 வந்து நைட்ரஜன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 16th குரூப் ஆக்சிஜன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சால்கோஜன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. சால்கோஜன் அப்படின்னா ஓர் ஃபார்மர்ஸ். ஓரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜனில் இருக்கிற ஆக்சிஜன் ஃபேமிலியில் இருக்கிற காம்பவுண்ட் எலமெண்ட்ஸ் இருப்பாங்க. 17th பார்த்தீங்கன்னா ஹாலோஜன். ஐஎன்இல முடிகிற எல்லா காம்பவுண்ட்ஸுமே வந்து ஹாலோஜன் சொல்லுவாங்க. ஃப்ளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் சொல்லுவாங்க. ஹாலோஜன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சால்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் 17th குரூப் ஹாலோஜன் சொல்கிறாங்க. 18th குரூப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நோபல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து இன்னர் கேஸ். ஸோ இதில் நம்ம அந்த கீழே ஒரு பர்பிள் கலரில் ஒரு விஷயம் பார்த்தோம், லாக்டினைட் அண்ட் ஆக்டினைட். அதாவது லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்தையுமே அந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக தான் இருக்காங்க. ஆனால் அதனால் இவங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களாம் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த எஃப் பிளாக், பி பிளாக் எல்லாம் பற்றி நீங்கள் வந்து +1 +2ல படிப்பீங்க. ஸோ டோன்ட் வரி.
ஸோ பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம அடுத்த பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ்னால் என்னன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் இட்ஸ் நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் செல் கண்டெய்னிங் த வேலன்ஸ் எலக்ட்ரான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டம் நான் வரைகிறேன். அந்த ஆட்டமில் கண்டிப்பாக நியூக்ளியஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸில் இருந்து இப்போ இந்த ஆட்டமுக்கு வந்து 2 ஷெல் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷெல்லை வந்து கே ஷெல்னு சொல்லுவாங்க, செகண்ட் ஷெல்லை வந்து எல் ஷெல்னு சொல்லுவாங்க. இந்த எல் ஷெல் தான் வந்துட்டு வேலன்ஸ் ஷெல் இல்லைனா வேலன்ஸ் ஆர்பிட்டால்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேலன்ஸ் ஷெல்லில் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரான்லேருந்து நியூக்ளியஸோடைய சென்டர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ். ஃபைன். இப்போ புரியுதா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் and outermost cell containing valence electron is known as atomic radius. ஆனால் ஆட்டம் இஸ் வெரி வெரி டைனி பார்ட்டிக்கல். அதுவும் இல்லாமல் ஆட்டம் வந்து தனியாக வந்து இருக்க மாட்டான், யாராச்சும் கூட ஜாயிண்ட் ஆகி தான் இருப்பான். அவனை மாதிரியே இருக்கிற ஆட்டம் கூட ஜாயிண்ட் ஆகிருப்பான், இல்லைனா வேறு ஆட்டம்ஸ் கூட ஜாயிண்ட் ஆகிருப்பான். ஸோ நம்ம டைரெக்டாக மெஷர் பண்ணுறது இந்த டிஸ்டன்ஸுங்கிறது வந்து பாசிபிலிட்டி இல்லவே இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஆட்டம்ஸ் இன்னொருத்தர் கூட ஜாயிண்ட் ஆகிருப்பான் இல்லையா, அந்த பாண்ட் ரிலேட்டடாக வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அது ரேடியஸ் அப்படிங்கிறனால கோவலண்ட் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க, மெட்டாலிக் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன பாண்டில் இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த ரேடியஸ் டிட்டர்மைன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோவலண்ட் பாண்டில் 2 ஆட்டம் ஜாயிண்ட் ஆகிருந்தால் அதோட ரேடியஸ், அதோட டயாமீட்டர் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அதை டிவைடட் பை 2 பண்ணும்போது ரேடியஸ் கிடைக்கும். அதை நான் டீட்டெயிலாக கீழே மென்ஷன் பண்ணுறேன், டோன்ட் வரி. ஸோ கோவலண்ட் பாண்டில் சேர்ந்துருக்கிற ஆட்டம்ஸோட ரேடியஸ் கண்டுபிடிச்சா அது கோவலண்ட் ரேடியஸ். மெட்டாலிக் பாண்ட் மெட்டல்ஸாக ஃபார்ம் ஆகியிருக்கிற ரேடியஸோடது கண்டுபிடிச்சா மெட்டாலிக் ரேடியஸ். ஸோ மெட்டாலிக் ரேடியஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெட்டாலிக் ரேடியஸ், 2 ஆட்டம் கண்டிப்பாக ஏதோ ஒரு பாண்டில் வந்து சேர்ந்துருக்கும். ஸோ அந்த ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸ்லேருந்து அது இன்னொரு ஆட்டம் கூட சேர்ந்துருக்கு இல்லையா, அந்த நியூக்ளியஸுக்கு இருக்கிற டோட்டல் டிஸ்டன்ஸையும் டிவைடட் பை 2 ஆஃப் பண்ணோம் அப்படின்னா, பாதி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து மெட்டாலிக் ரேடியஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் ஆஃப் அட்ஜசன்ட் மெட்டல் ஆட்டம். 2 அட்ஜசன்ட் மெட்டல் ஆட்டம்ஸோடைய 2 நியூக்ளியஸுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை பாதி பண்ணுனா கிடைக்கிற ஆன்சர் தான் மெட்டாலிக் ரேடியஸ். அடுத்த ரொம்ப முக்கியமான டாபிக் கோவாலண்ட் ரேடியஸ். இப்போ வந்து கோவாலண்ட் பாண்டில் ஃபார்ம் ஆகிருக்கிற ஆட்டம்ஸை வந்து எப்படி வந்து அதோடைய ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெட்டல்ஸ்லாம் கோவலண்ட் ரேடியஸ் தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. எப்படின்னு பாருங்கள். இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க, ஹைட்ரஜன் இஸ் நான் மெட்டல் தான். ஸோ இப்போ 2 ஹைட்ரஜன், அதாவது H2 மாலிக்யூல் இருக்குது, HH. ஸோ 2 ஹைட்ரஜனோடைய நியூக்ளியஸ் இருக்கிற டிஸ்டன்ஸ், 2 நியூக்ளியஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து டிவைடட் பை 2 பண்ணினீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் கோவலண்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டெஃபினேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் ஆஃப் 2 கோவலண்ட்லி பாண்டட் ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட், சேம் எலமெண்ட்டாக 2மே ஹைட்ரஜன் தான். ஸோ சேம் எலமெண்ட் இன் அ மாலிக்யூல் இஸ் நோன் அஸ் கோவலண்ட் ரேடியஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இதோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.74 ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா 10⁻⁻10. ஸோ ஆம்ஸ்ட்ராங்கை வந்து நம்ம 10⁻⁻10 சொல்லுவோம். இப்படி மில்லியை வந்து நம்ம 10⁻⁻3 சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங்கை வந்து 10⁻⁻10 சொல்லுவோம். இப்போது இந்த 2 ஹைட்ரஜன் நியூக்ளியஸுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.74 ஆம்ஸ்ட்ராங். அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த ஆன்சரை வந்து டிவைடட் பை 2 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். என்ன அப்படின்னா 0.74 ஆம்ஸ்ட்ராங்கை டிவைடட் பை 2 பண்ணால் 0.37 ஆம்ஸ்ட்ராங் கிடைக்கும். So this is the atomic radius of hydrogen. Very very important one more. 0.37 Armstrong is the atomic radius of hydrogen. அடுத்த ப்ராப்பர்ட்டி அயானிக் ரேடியஸ், செகண்ட் ப்ராப்பர்ட்டி. என்ன அப்படின்னா இப்போ சேம் திங் தான், ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும் பாருங்கள். டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் அண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான்னா அட்டாமிக் ரேடியஸ். இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் ஆஃப் அயான் up to the point where it exerts its influence on the electron cloud of the ion. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டோன்ட் வரி. அதுக்கு முன்னாடி இதை நான் கடைசியில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அயான்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அயான்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஆட்டம்ஸ் வேறு அயான்ஸ் வேறு. இப்போ ஒரு ஆட்டம் எடுத்துக்கோங்க, சோடியம் ஆட்டம் எடுத்துக்கிட்டு, இது சோடியம் ஆட்டம்,
இது Na2+ங்கிறது பாசிட்டிவ் அயான், ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதனால் பாசிட்டிவ் அயான். ஸோ சோடியம் அப்படிங்கிற ஒரு ஆட்டம்ல இருந்து கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் லூஸ் ஆச்சுனாலோ இல்லை கெயின் ஆச்சுனாலோ அதை வந்து அயான்ஸ்ன்னு சொல்லுவோம். சோடியம் மட்டும் இல்லை, பொட்டாசியம், காப்பர் எல்லா ஆட்டம்ல இருந்தும் எலக்ட்ரான் வந்து லூஸா இல்லை கெயினோ ஆச்சுன்னா அது அயான்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது லூஸ் ஆச்சு அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் ஆச்சு அப்படின்னா அதை கேட்டையான் சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவ் அயான். ஏன் பாசிட்டிவ்? எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் போட்டிருக்க பாருங்க, எலக்ட்ரான்ஸ் எல்லாமேனா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாமே போயிருச்சுன்னா நம்ம பாசிட்டிவ் ஆயிடும் இல்லையா. ஸோ எலக்ட்ரான்ஸ் நம்ம எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் ஆயிடுவோம். அதனால் பாசிட்டிவ் வந்து கேட்டையான்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம எலக்ட்ரான்ஸ், அதாவது நெகட்டிவ்ஸ் நம்ம கிட்ட வந்துக்கிட்டே இருந்தால் நம்ம என்ன ஆகும், நெகட்டிவ் தான் ஆகும். ஸோ அதனால் நம்ம நெகட்டிவ் அயான். ஸோ ஆனையான் அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் அயான். பாசிட்டிவ், அதாவது நெகட்டிவ்ஸ் எல்லாமே வெளியே போயிடுச்சுன்னா நம்ம பாசிட்டிவ் ஆயிடுவோம், அதனால் கேட்டையான். நெகட்டிவ்ஸ்லாம் வந்தால் மேற்கொண்டு நம்ம நெகட்டிவ் ஆகும், அதனால் ஆனையான். ஸோ பாசிட்டிவ் அயான் இஸ் நோன் அஸ் கேட்டையான் அண்ட் நெகட்டிவ் அயான் இஸ் நோன் அஸ் ஆனையான். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஒரு ஹிண்ட் சொல்கிறேன். கேட்டையான், கேட் அப்படின்னா பூனை. பூனைக்கு கண்டிப்பாக பாஸ் இருக்குமா, அதாவது கால், அந்த பாசிட்டிவ் ஒன்று பாசிட்டிவாக இருந்தால் கேட்டையான், கண்டிப்பாக ஆனையான் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ கேட்டையான் பாஸ் இருக்கும், கேட்டுக்கு பாஸ் இருக்கும், பாஸ் இருந்தால் பாசிட்டிவ், கேட்டையான் பாசிட்டிவாக இருந்தால் ஆனையான் நெகட்டிவாக தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. ஏன்னா பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இது தான், கேட்டையான் பாசிட்டிவாக நெகட்டிவ் அயானா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் அயான் கெயின் பண்ணுமா லூஸ் பண்ணுவான்னா, நம்மக்கிட்ட பாசிட்டிவ் ஆகணும்னா நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா நம்ம பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ இதை வச்சு என்ன சொல்லிடலாம், எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணால் பாசிட்டிவ் கேட்டையான், எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணால் நம்ம மேற்கொண்டு நெகட்டிவ் ஆகும், அதனால ஆனையான். இப்போ உங்களுக்கு கேட்டையான் ஆனையான் அயான் கான்செப்ட் புரிஞ்சிச்சு. அயானோடைய சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கேட்டையானோட சைஸ் வந்து நியூட்ரல் அயானை விட கம்மியாக இருக்கும். அதே மாதிரியே ஆனையானோட சைஸ் நியூட்ரல் அயான்ஸை விட ஜாஸ்தியாக இருக்கும். கேட்டையான் சின்னதாக இருப்பான், ஆனையான் ஜாஸ்தியாக இருப்பான். நியூட்ரல் அயான் அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ராப்பரான அயான், அதில் வந்துட்டு லாஸும் இருக்காது கெயினும் இருக்காது, ப்ராப்பரான ஒரு ஆட்டம். ஸோ ஆட்டமை விட சைஸ் சின்னதாக இருந்தால் அது கேட்டையான், கூடுதலாக இருந்தால் அது ஆனையான். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் ஃபார் அயான்ஸ். லித்தியம் எடுத்துக்கிறோம். நான் சோடியம் சொன்ன மாதிரி லித்தியம் அப்படின்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஒரு பீரியாடிக் டேபிளில் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், லித்தியம். எல்ஐ அதோடைய சிம்பிள். ஸோ இப்படி தான் வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எலமெண்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை எக்ஸ், அட்டாமிக் நம்பர் இஸ் ரெப்ரசன்டட் பை இசட், மாஸ் நம்பர் இஸ் ரெப்ரசன்டட் பை ஏ. அதே மாதிரி மாஸ் நம்பர் மேலே தான் எழுதணும், அட்டாமிக் நம்பர் கீழே தான் எழுதணும். இப்போது இந்த அட்டாமிக் நம்பர் படி தான் நம்ம வந்து டேபிள் போட்டிருக்கோம், அதெல்லாம் ஓகே. இந்த அட்டாமிக் நம்பருங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே கன்சிடர் பண்ணுவோம். ஸோ லித்தியமில் பார்த்தீங்க அப்படின்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த 3 வந்து நம்ம பிரிக்க போகிறோம். எப்படி பிரிப்போம் அப்படின்னா, கே செல் எல் செல் அப்படின்னு நம்ம பிரிப்போம். ஸோ கே செல்லில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 2 தான் போட முடியும். எல் செல்லில் 8 போட முடியும். அதே மாதிரியே கேஎல்எம் எம்மில் பார்த்தீங்கன்னா 18 போட முடியும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட 3 இருக்குது, 2, 8, 18 இந்த ஆர்டரில் தான் போட முடியும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற 3 எப்படி பிரியும், ஃபஸ்ட்டு செல்லில் கேல வந்து 2 போட்டுட்டோம், எல்லில் வந்து 1 போடுவோம். ஸோ 3 டேலி ஆயிடுச்சா. ஸோ அதில் மொத்தமாக எல்லில் வந்து 8 போட முடியும், நம்ம வந்து 1 தான் இருக்கிறனால 1 போட்டுட்டோம். ஸோ இந்த அவுட்ரு மோஸ்ட் செல்லை தான் என்ன சொல்லுவாங்கன்னா வேலன்ஸ் செல்லுன்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை தான் வேலன்ஸ் எலக்ட்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த அவுட்ரு மோஸ்ட் செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது, வேலன்ஸ் எலக்ட்ரான்னா 1 தான் இருக்குது. இப்படி எலக்ட்ரான்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்னா அடுத்தவங்களுக்கு எலக்ட்ரான்ஸை கொடுத்துருவான். அதாவது அவன் எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிடுவான். லூஸ் பண்ணிட்டானா என்ன சொன்ன, எலக்ட்ரான் நெகட்டிவ்ஸ் நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா நமக்கு பாசிட்டிவ் வந்துடும். பாசிட்டிவ்னா கேட்டுக்கு பாஸ் இருக்கும், பாசிட்டிவ் கேட்டையான். அதே மாதிரி நம்ம ஃப்ளோரின் ஆனையானுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்ல. ஃப்ளோரிங்கிறது ஆனையான். எப்படின்னா ஆனையானுடைய அட்டாமிக் நம்பர் 9. ஸோ எப்படி பிரிக்கலாம், 2 இருக்கும் ஃபஸ்ட்டு செல்லில், செகண்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா 8 போட முடியும். ஆனால் நம்மளுக்கு 9ல் 2 போச்சுன்னா 7. ஸோ செகண்ட் செல்லில் 7 போடலாம். ஸோ 2,7ங்கிற இதை நம்ம பிரித்து போடுவோம். கே செல்லில் 2, அதுக்கப்புறம் எல் செல்லில் பார்த்தீங்கன்னா 7 போட்டிருக்கோம். இப்போது நம்மளுக்கு வந்துட்டு எல் செல்லில் 7 இருக்கிறனால நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. எலக்ட்ரான் ஜாஸ்தியாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்னா
இன்னொரு எலக்ட்ரான் இவனுக்குள்ளே போட முடியல, ஏன்னா இதில் 8 போடலாம், நம்மக்கிட்ட 7 இருக்குது. ஸோ இன்னொரு எலக்ட்ரானை வாங்குற அளவுக்கு இவன் தன்மையாக அந்த அளவுக்கு சக்தியானவன். ஸோ எலக்ட்ரானை வாங்குறவனாக இருந்தால் அவன் பேர் என்ன அப்படின்னா ஆனயான். ஸோ நெகட்டிவிட்டிஸை நம்ம வாங்கினோம்னா நம்ம நெகட்டிவ் தான் ஆகும். ஸோ ஆனயான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு நான் இப்போ அயானிக் ரேடியஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்னொரு தடவை அயானிக் ரேடியஸோட டெஃபினிஷன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் ஆஃப் அயான், நாட் ஆட்டம். அயானோடைய நியூக்ளியஸில் இருந்து இவன் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறானோ கெயின் பண்ணுறானோ, எந்த இடத்துல கெயினோ லூஸோ நடக்குதோ அந்த பொசிஷன், அந்த பாயிண்ட், அதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் அயானிக் ரேடியஸ். இப்போ பாருங்கள் இந்த டயக்ராமை. லித்தியம் எடுத்துக்கோங்க. லித்தியமுக்கு பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து இங்கே இருக்கான். ஸோ அவனோட நியூக்ளியஸ் உள்ளுக்குள்ளே இருப்பான். இவன் இந்த எலக்ட்ரான் வெளியே போகிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ல இருந்து இவங்க கூட அந்த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அயானிக் ரேடியஸ். எந்த இடத்துல வந்து எலக்ட்ரான் கெயின் ஆர் லாஸ் நடக்குதோ அந்த இடத்துல இருந்து சென்டர் ஆஃப் நியூக்ளியஸுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் அயானிக் ரேடியஸ். இப்போ ஃப்ளூரினுக்கான எக்ஸாம்பிள், எந்த இடத்துல எலக்ட்ரான் இப்போ 7 வந்து இருக்குது, ஒன்று அவன் வாங்குவான் அவங்ககிட்டயோ இருந்து, அந்த வாங்குற இடத்துல இருந்து சென்டர் ஆஃப் நியூக்ளியஸுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்னது அயானிக் ரேடியஸ். பேலன்ஸ் எலக்ட்ரான்லேருந்து சென்டர் ஆஃப் நியூக்ளியஸுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸு அட்டாமிக் ரேடியஸ். இது வந்து வாங்குற இடத்துல இருந்து சென்டர் ஆஃப் நியூக்ளியஸுக்கு இருக்கிறதுனால இதுக்கு பேர் அயானிக் ரேடியஸ். ஸோ தேர்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி, அயான்ஸை பற்றி டெப்த்தாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இப்போது அயான்ஸ் ஃபார்ம் ஆகணும்னா ஒன்று அவன் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணணும், இல்லை லூஸ் பண்ணணும். கேட்டையன் ஆகணும்னா எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணணும். அப்போது கேட்டையன் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் அவன் வந்து லூஸ் பண்ணுவான் இல்லையா, லூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி அவனுக்கு தேவைப்படும். அந்த எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ டெஃபினிஷன் படிக்கிற பாருங்க. மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் அ கேசியஸ் ஆட்டம் இன் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட் டு ஃபார்ம் கேட்டையான். கேட்டையான் ஃபார்ம் ஆகிறதுக்கு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். அந்த எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு எனர்ஜி ரெக்வயர்ட் ஆகும். அந்த எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அதை என்ன யூனிட்டில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா கிலோ ஜூல் பெர் மோல் அப்படிங்கிற யூனிட்டில் மெஷர் பண்ணுவாங்க. கிலோ ஜூலுங்கிறது எனர்ஜி. ஸோ ஒரு குறிப்பிட்ட மோலில் இருக்கிற ஆட்டம்ஸை வந்து இவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் அதில் இருக்கிற எலக்ட்ரானை பிரிக்கிறதுக்கு அப்படிங்கிறது இதோடைய அர்த்தம். ஸோ இட் இஸ் மெஷர்ட் இன் கிலோ ஜூல் பெர் மோல். ஸோ அடுத்த லாஸ்ட் டாபிக், அதாவது இன்னொரு டாபிக் இருக்குது, ஆனால் இந்த வீடியோட லாஸ்ட் டாபிக் எலக்ட்ரான் அஃபினிட்டி. So amount of energy released when gaseous atom gains electron to form anion. ஆனையான்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணுறான், நெகட்டிவ்ஸை வாங்குறான். நெகட்டிவ்ஸ் யார்? எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸை வந்து ஆனையான் வாங்கும்போது கண்டிப்பாக எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ நம்ம ஆனையான் ஆகும்போது எலக்ட்ரான்ஸை வாங்குவோம். அப்படி வாங்கும்போது நம்மளுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி ரிலீஸை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையுமே வந்து கிலோ ஜூல் பெர் மோலில் தான் வந்து மெஷர் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க, ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஏங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வாங்குச்சு அப்படின்னா ஆனையான் ஃபார்ம் ஆகும். நெகட்டிவ் அயான் ஃபார்ம் ஆயிடுச்சு, நெகட்டிவ். அப்படி ஃபார்ம் ஆகும்போது எனக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது இல்லையா, இந்த எனர்ஜி தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. எக்ஸாம்பிள் குளோரின். ஸோ கேசியஸ் ஆட்டமை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மால் லெட்டர் ஜியில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. உங்கள் கெமிஸ்ட்ரியில் இப்படி ஜி போட்டிருக்காங்க அப்படின்னா கேசியஸ். இப்போ வந்து ஸ்மால் லெட்டர் எல் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா லிக்விடு, எஸ்னா சாலிடு. ஸோ வந்து இப்போ குளோரின் கேஸ் எடுத்துக்கிறோம், அதுலேருந்து நம்ம கேசியஸ் ஆட்டம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணுறான் குளோரின். அப்படி கெயின் பண்ணான் அப்படின்னா அவன் என்ன ஆவான்? நெகட்டிவ் அயான் ஆயிடுவான், குளோரின் ஆனையான் ஆயிடுவான். அப்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும் இல்லையா, இந்த எனர்ஜி தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் குளோரின். ஸோ நோபல் கேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி 0 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நோபல் கேஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நோபல் கேஸ் வந்து நம்ம வந்து பீரியாடிக் டேபிளில் பார்த்துருந்தோம். ஹீலியம், நியான், அதுக்கப்புறம் ஜெனான், கிரிப்டான், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஃபைன், ஹீலியம் எடுத்துக்கோங்க. ஹீலியம் நான் என்ன சொன்னேன், கே செல்லில் 2 தான் போட முடியும், எல் செல்லில் 8 போடலாம், கேஎல்எம் எம்மில் வந்துட்டு 18 போடலாம், அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நியான் எடுத்துக்கோ. நியானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10. இப்போ இந்த 10 எலக்ட்ரான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னா இதான் நியான்.
நியர் நியூக்ளியஸு. இது வந்து கே செல்லு, இது வந்து எல் செல்லு. ஸோ கேல வந்து எவ்வளோ போடலாம்? 2 போடலாம். நம்மக்கிட்ட 10 எப்படி பிரிக்கலாம்? 2 8ன்னு பிரிக்கலாமா? ஸோ கேல 2 போட்டோம். 8 பேலன்ஸ் இருக்கிறத 1 2 3 4 5 6 7 8. ஸோ எல்லையுமே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு. இந்த நோபல் கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரான்ஸாக தான் இருக்கும். இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் வந்து எலக்ட்ரான்ஸை கொடுக்கவும் மாட்டான், வாங்கவும் மாட்டான். ஏன்னா இவன் தான் ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கானே. இந்த ஆர்பிட்டால்ஸ் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிருக்கிறதுனால இவனுக்கு வாங்குற தன்மை இருக்காது, கொடுக்குற தன்மை இருக்காது. அவன் எலக்ட்ரானை வாங்கினா தான் எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, நோபல் கேஸுக்கு அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து 0வாக தான் இருக்கும். ஏன்னா அவன் யாருக்கிட்டையும் வாங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹீலியம் எடுத்துக்கோங்க. ஹீலியமுக்கு பார்த்தீங்கன்னா 2. ஸோ ஹீலியமுக்கு வந்துட்டு 2 1 2 கேஸில் எவ்வளோ போட முடியும்? 2 தான் போட முடியும். 2 போட்டாச்சு, ஒன்று எப்படி எலக்ட்ரான் வாங்க முடியும்? அதனால் அவனுடைய 0. ஜெனான் கிரிப்டான் எது எடுத்து பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் இந்த ஆர்பிட்டால்ஸ் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா அவன் கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருப்பான். கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கிறனால அவன் வந்துட்டு எலக்ட்ரான் அஃபினிட்டி எலக்ட்ரான்ஸ் வாங்க முடியாது. அதனால் இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர் எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் 0 அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் நோபல் கேஸ். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவுடைய ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பீரியாடிக் டேபிள்ஸ் பார்த்தோம், அப்புறம் பீரியட்ஸ் குரூப்ஸ் எல்லாம் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்த்தோம், அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அயனைசேஷன் எனர்ஜி, அதுக்கப்புறம் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்த விட. ஏன் அப்படின்னா +1 +2ல் இது பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதனாலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுக்கு தனியாக ஒரு பார்ட் போடுறேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு லிங்க்கில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது லிங்க்கை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ டாபிக் முடிஞ்சது. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். வேறு ஏதாவது டாபிக் எடுக்கணுன்னாலும் சொல்லுங்கள். ஸோ லெட்ஸ் கனெக்ட் இன் ஃபியூச்சர் எஜுகேஷன்.